Hello everyone, welcome back to Tnpsc YouTube channel. இப்போ நம்ம பார்க்க போறது 5-year plan. So 5-year plan அப்படிங்கிறது என்னன்னா முதல்ல நம்ம பிளானிங் எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு பெரிய பஞ்சம் வருது நம்ம நாட்டுல, யாராலையும் எதையும் சார்ட் அவுட் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம தெரியுது நம்ம என்னதான் வளங்கள்ல சிறந்த நாடா இருந்தாலும் அதை முறையா நம்மளால பயன்படுத்த முடியல, அதுக்கான திட்டமிடல் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன் கொண்டு வராங்க. 1950 கொண்டு வராங்க. ஸோ 1950 பிளானிங் கமிஷன் கொண்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான நம்மளுக்கு பிளானிங் வேணும், ஒரு நாட்டை முன்னேற்றம் செய்யறதுக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் என்ன நம்மளுக்கு வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளானிங்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அது மூலமா அதோட அப்கிரேடேஷனா என்னவா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா 5-year பிளான்ஸ் வந்து நம்மளுக்கு தொடங்குறாங்க. இந்த 5-year பிளான் அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் பிளானிங் 3 டேர்மா யூஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து ஷார்ட் டேர்ம் பிளான், இன்னொன்னு மிட் டேர்ம் பிளான், இன்னொரு லாங் டேர்ம் பிளான். ஸோ ஷார்ட் டேர்ம் பிளான் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கும். ஸோ மிட் டேர்ம் பிளான் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஒரு 5 years வரைக்கும் இருக்கும். ஸோ லாங் டேர்ம் பிளான் அப்படிங்கிறது வந்து 15 to 30 years வரைக்கும் நம்மளுக்கு நீடிக்க முடியும். அந்த மாதிரி நம்மளுடைய இந்தியாவில் வந்து அதிகமாக 5-year பிளான்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த 5-year பிளான்ஸ் மூலயமா நம்மளுடைய பஞ்சங்கள், வறட்சி, பட்டினி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிது. ஸோ 5-year பிளான்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முதலாவது 5 ஆண்டு திட்டம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5-year பிளான் அப்படிங்கிறது என்னன்னா எப்போ தொடங்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1951 to 1956. ஸோ யார் முன்மொழிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெரோடோமர் அப்படிங்கிறவரை முன்மொழிஞ்சிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு பிளானிங் கொண்டு வரங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்காக நம்ம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இவ்வளோ பர்சன்டேஜ்க்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா நம்ம டார்கெட் அச்சீவ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ ஒவ்வொரு 5-year பிளான்ஸ்லுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ டார்கெட் நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இதுல நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு, அதாவது டார்கெட்டட் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 2.1%. அதே மாதிரி இது எவ்வளவு அச்சீவ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3.6%, which is இது கம்ப்ளீட்லி சக்சஸ். நம்மளுடைய முதல் 5-year பிளான் நம்ம எப்படி பிளான் பண்ணமோ அதே மாதிரியே ப்ராப்பரா வந்து முடிஞ்சுட்டாங்க. ஸோ இதுல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் 5-year பிளான் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா முதல்ல நம்மளுடைய பட்னியும் வறட்சியும் நம்ம போக்கணும். அப்படி அந்த பட்னி பசியை போக்கணும் அப்படின்னா எதுக்கு, உணவு உற்பத்திக்கு தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும். வேளாண்மை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முதன்மையான முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ உணவு உற்பத்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. விவசாயம் மற்றும் சமுதாய மேம்பாடுக்காகவும், அப்ப நம்ம விவசாயம் இருக்கிறோம் அப்படின்னாலே அந்த சமுதாயம் வந்து மேம்பாடு அடையும். ஸோ என்ன சொல்லியிருக்காரு காந்திஜி, கிராமங்கள்ல வாழ்கிறது சமூகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கிராமத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல விவசாயத்தை மேம்படுத்தணும். விவசாயம் மேம்பாடு அடையுது அப்படின்னா ஆப்வியஸா சமுதாயமும் மேம்பாடு அடையும். அது மட்டும் இல்லாம பாசனம் மற்றும் மின் உற்பத்தி, விவசாயத்துக்கு என்னென்ன தேவையோ அதுவும், போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து ஃபார்மிங் பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு வந்து ரீச் ஆகிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா போக்குவரத்து தேவைப்படுது. ஸோ அது எல்லாமே கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளிகளை குறைக்கணும் அப்படிங்கிறதும் இந்த முதலாவது 5ஆண்டு திட்டத்துல நம்ம கொண்டு வந்திருப்பாங்க. சமூக சேவைகள் மற்றும் புனர்வாழ்வு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்தது. ஸோ இது வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு பிளான் பண்றோம், அது வந்து வேற லெவல்ல ரீச் ஆகி சக்சஸ் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முதல் 5ஆண்டு திட்டம். ஸோ திட்ட இலக்குகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்ட 5ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 5-year பிளான் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் செகண்ட் 5-year பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் 5-year பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு, ரொம்ப கான்ஃபிடண்டா செகண்ட் 5-year பிளான் கொண்டு வராங்க. இப்போ நம்ம விவசாயத்துல வேளாண்மைகளை நம்மளுக்கு தேவையான உணவுல வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் எதில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எக்கனாமிக் வைஸ் நம்ம growth ரேட் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட தாட்டா இருந்துச்சு. இந்த 2வது 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா தொழில்துறைக்கும் கனரக தொழில்களுக்கும் வந்து கனரக தொழிற்சாலைகளுக்கும், அதாவது பேஸ்ட் ஆன் காமன் எக்கானமி டெமோக்ராட்டிக் பிளான்ஸ் கம்ஸ் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா பிசினஸ் டெவலப்மெண்ட்க்கும் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கும் கொடுத்தாங்க. ஸோ அது மூலமா ஸ்டீல் பிளான்ஸ்க்காகவும், ரூர்கெல்லா, பிலாய், பொக்கேரா அப்படிங்கக்கூடிய இடங்கள்ல எஃகு தொழிற்சாலைகள் அனுப்புறதுக்காகவும் ஹோமி பாபா தலைமையில வந்து அணுசக்தி பேரவை அப்படிங்கிறதும் உருவாக்கப்பட்டுச்சு, அட்டாமிக் எனர்ஜி பிளான்ட் அந்த ஹோமி பாபா. ஸோ 2வது 5ஆண்டு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1956 to 1961. இதை யாரு முன்மொழிஞ்சாங்க அப்படின்னா மஹலனோபிஸ், ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த மஹலனோபிஸ் மூலமா 1953 வந்து நம்ம செகண்ட் 5-year பிளான்ல இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கறத இவர் முன்மொழிஞ்சிருக்காரு. ஸோ இதுல என்ன டார்கெட் வச்சிருக்காங்க அப்படின்னா 4.5%. ஆனா எதிர நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் 4.1%. ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆயிட்டோம். ஸோ இதுவுமே சக்சஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள தான் வரும். நெக்ஸ்ட் தேர்ட் 5-year பிளான். ஸோ தேர்ட் 5-year பிளான் எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 1961 to 66. ஸோ இதை யாரு முன்மொழிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காட்கில். ஸோ டார்கெட்டட் ரேட் என்னவா இருக்கு அப்படின்னா 5.6%. அதே மாதிரி அச்சீவ்டு ரேட், அடையப்பட்ட இலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.2%. இந்த தேர்ட் 5-year பிளான்ல என்னென்ன கொண்டு வராங்க அப்படின்னா தற்சார்பு கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னா எக்கனாமியை இண்டிபெண்டா இருக்கணும், யாருக்காகவும், அதாவது நம்ம வெளிநாடுகள்ல இருந்து எக்ஸ்போர்ட் செய்யறத வந்து கம்மி பண்ணி தற்சார்பு கொள்கை உருவாக்கணும் அப்படிங்கிறது இந்த தேர்ட் 5-year பிளான்ல
பிளான்ல ஒரு முக்கியமான டார்கெட்டா வச்சிருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம தற்சார்பும் சரி, மக்களுடைய வெளிநாட்டுல இருந்து எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் நம்மளுடைய எக்கனாமிக் growth-ம் சரி ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சம அளவு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுச்சு. இதுல என்ன டிராபேக் ஆச்சு அப்படின்னா, எல்லாமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா போயிட்டு இருந்த டைம்ல 1962ல நம்மளுக்கு சீனா போர் நடந்தது, 1965ல பாகிஸ்தான் போர் நடந்தது. இதனால என்னாச்சு அப்படின்னா நம்மளோட 5-year பிளான பர்ஃபெக்டா கொண்டு வர முடியல. அதனால இந்த 5-year பிளான் ஃபெயிலியர்ல போய் முடியுது. ஸோ தேர்ட் 5-year பிளான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாதியில நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டன்சி இல்லாம பாதியில அது அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஸோ இது மூலமா இதோட முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கு, சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல். இதுதான் முக்கியமான விஷயம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் சுய பொருளாதாரம் வேணும் அப்படிங்கறத கொண்டு வராங்க. ஆனா தேர்ட் 5-year பிளானால அதை அச்சீவ் பண்ண முடியல. ஸோ பாதியில ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்படி பாதியில ஸ்டாப் ஆகி இது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அதை சார்ட் அவுட் பண்றதுக்காக நம்ம இயர்லி பிளான்ஸ் கொண்டு வரோம். அதாவது அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல, டார்கெட் முடியறதுக்கு முன்னாடி 1966னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்தனால அது நமக்கு ட்ராப் அவுட் ஆயிருது. அடுத்த வருஷங்கள்ல 5-year பிளான்ஸ் பிளான் பண்ண முடியல. ஸோ அது அப்படியே ஆசிட்டஸ் லீவா விட்டுறாங்க. அப்படி லீவா விடும்போது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஓராண்டு திட்டங்களா அதை கன்வெர்ட் பண்றாங்க. இந்த 1-year பிளான்ஸ் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வருஷம் இப்ப அது ஷார்ட் டர்ம் பிளானா மாறிடுச்சு, மிட் டர்ம் பிளான்ல இருந்து ஷார்ட் டர்ம். ஸோ ஓராண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது 3 ஓராண்டு திட்டங்கள், அதாவது 66ல இருந்து 69 வரைக்கும் நம்ம எந்த 5-year பிளானுமே ஆர்கனைஸ் பண்ணல. ஸோ இதை எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா 66 to 67, 67 to 68, 68 to 69 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஓராண்டு திட்டங்களா நம்ம மாத்திட்டோம். ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திட்ட விடுமுறை காலம். ஏன்னா நம்ம பிளானிங் கமிஷன் ஹாலிடேஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த ஒரு பிளானிங்குமே இது மூலமா நம்ம இம்ப்ளை பண்ணல. அதனால இதை திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் 3வது 5வது திட்டத்தோட தோல்விதான் இந்த திட்டம். நம்ம முதல்ல சொல்லிட்டோம், அது நம்ம பர்ஃபெக்டா பண்ண முடியல. அதனால இங்க ஒரு கேப் விழுந்துருச்சு. அந்த கேப்பை சார்ட் அவுட் பண்றதுக்காக இந்த இயர்லி பிளான்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இதுல ரொம்ப முக்கியமா என்ன பண்ணாங்க, இப்போ 1-year பிளானா கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது வேளாண்மைக்கும் வேளாண் சார்ந்த துறைகள் மற்றும் தொழில் துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் 5-year பிளான் நம்ம வேளாண்மைக்கு எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த ஓராண்டு திட்டங்களையுமே வேளாண்மைக்கும் வேளாண் சார்ந்த பொருட்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் 4வது 5ஆண்டு திட்டம். ஸோ 4வது 5ஆண்டு திட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1969 to 1974. ஸோ இதை யாரு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆலம் மனோ மற்றும் அசோக் மித்ரா. ஸோ இதோட டார்கெட் ரேட் 5.7%. ஆனால் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3.3%. ஸோ இதுல முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்னா நிலையான வளர்ச்சி, தற்சார்பு நிலை அடைதல், அதாவது ஸ்டெபிலிட்டி, ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாம ப்ரோக்ரஸிவ் அச்சீவ்மெண்ட் இருக்கணும் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ், நம்மளோட தற்சார்பு வளர்ச்சிக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் 5.7% அப்படிங்கறது அதோட டார்கெட்டா வச்சிருக்காங்க. எதனால அப்படின்னா நம்ம தேர்ட் 5-year பிளான்ல இருக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸும் சார்ட் அவுட் பண்ணி 4th 5-year பிளான் போடணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 5.7% அப்படிங்கிறது இதோட டார்கெட்டா வச்சிருக்காங்க. ஆனா அந்த ரீச் நம்மளால கொண்டு வர முடியல. வெறும் 3.3% மட்டும்தான் நம்மளால ரீச் பண்ண முடிஞ்சது. எதனால அப்படின்னா போர்கள் மூலமா நம்மளுக்கு நிறைய இழப்பு இருந்திருக்கும். ஸோ அந்த போர்களையும் நம்ம மீட்டெடுக்கணும், நம்மளோட 5-year பிளான்ஸோட டெவலப்மெண்ட்ஸையும் நம்ம கொண்டு வரணும். இதனால என்னாச்சு அப்படின்னா நம்மளால ஒரு பர்ஃபெக்டான அந்த ரீச்சை அடைய முடியல. அதனால 4வது 5-year பிளானும் தோல்வியில முடிஞ்சிருச்சு. 5th 5-year பிளான். ஸோ 5th 5-year பிளான் அப்படிங்கிறது 1974ல இருந்து 1979ல ஆர்கனைஸ் பண்ணாங்க. இதை யாரு முன்மொழிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிபி தார். இதோட டார்கெட் ரேட் அப்படின்னா 4.4%. எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4.8%. இந்த 5வது திட்டத்துல என்ன நம்மளுக்கு முக்கியமா கொடுக்குறாங்க, என்ன நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுச்சு. இது வரைக்கும் நம்ம தொழில் துறையா இருக்கட்டும், இல்லை எஃகு தொழிற்சாலைகளா இருக்கட்டும், ஸ்டீல் பிளான்ஸா இருக்கட்டும், கனரக தொழிற்சாலைகளுக்காகவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்த இடத்துல முதல் முறையா இந்த 5வது திட்டத்துல சுரங்க தொழிலுக்கு, அதாவது மைன்ஸுக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் சேர்த்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா இதோட டார்கெட் ரேட் அப்படிங்கிறது 4.4% நம்ம வச்சிருந்தோம். ஆனா அதை விட நம்ம ரீச் அதிகமாவே பண்ணிட்டோம். 4.8% ரீச் பண்ணிட்டோம். ஸோ 5th 5-year பிளான் அப்படிங்கிறது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த திட்டத்தை யார் முன்மொழிஞ்சாங்க அப்படிங்கிறது டிபி தார் நம்ம பார்த்துட்டோம். ஸோ 1978லயே இதுல என்ன ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், அந்த டார்கெட் ரீச் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். 1978லயே முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த ஒரு வருஷத்துக்கு இப்போ நம்ம அந்த 79 வரைக்கும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு. இந்த ஒரு வருஷத்தை நம்ம என்னவா மாத்திட்டோம் அப்படின்னா ரோலிங் பிளான், ஸ்பைரல் பிளான் அப்படிங்கிறத மாத்திட்டோம். சுழல் திட்டம் அப்படிங்கிறது மூலமா மாத்திட்டோம். ஸோ இந்த சுழல் திட்டம் அப்படிங்கிறது என்ன, வெறும் ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் நம்ம எந்த பிளான் எல்லாம் நம்ம அச்சீவ் பண்ண டார்கெட்ஸும் ரீச் ஆயிட்டோம். அதுக்காக 1978 to 79ல ஒரு வருஷத்துக்காக மட்டும் இந்த சுழல் திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. திருப்பியும் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 5-year பிளான்ஸுக்கு நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது
6வது ஐந்தாண்டு திட்டம், 6th 5-year plan. ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1980 to 1985. யார் அதை ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னா மத்திய திட்டக்குழு. அப்போ நம்ம டெவலப்மெண்ட் கவுன்சில் ஒன்று வச்சிருந்தோம், பிளானிங் கமிஷன் ஒன்று வச்சிருந்தோம். ஸோ பிளானிங் கமிஷன் மூலியமா இப்போ பிளானிங் கமிஷன் தான் என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பர்சன் முன்னிருந்து இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கக்கூடிய அனலைசிஸ் இல்லாம நம்மளோட பிளானிங் கமிஷனே முன்னாடி வந்து இதெல்லாம் நம்மளுக்கு அடுத்த டார்கெட்டா நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததுதான் இந்த 6வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா வறுமையை ஒழிக்கணும். ஸோ இந்த பீரியட்ல இருந்து என்ன ஆகுது, வேலை வாய்ப்பு அதிகமாகுது, வறுமை அதிகமாகுது, பாவர்ட்டிஸ் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இது மூலியமா பணக்காரர்கள் பணக்காராவே ஆறாங்க, ஏழைகள் திரும்ப ஏழையாவே மாறுறாங்க. ஸோ இதோட முக்கியமான டார்கெட்டாகவே வறுமை ஒழிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வச்சிருப்பாங்க. ஸோ இதுல என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 5.2%. எதை நம்ம அச்சீவ் பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா 5.7%. ஸோ 6th 5-year பிளானுமே வந்து சக்சஸ் ரேட் தான். இதுல முதலா வறுமை ஒழிப்பு, கரீபி ஹட்டாவ் அப்படிங்கக்கூடிய ஒரு வாசகத்தை கொண்டு வந்திருப்பாங்க. யாரோட பீரியட்ல அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி பீரியட்ல. ஸோ இந்திரா காந்தி பீரியட்ல இந்த கரீபி ஹட்டாவ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்பாங்க. முக்கியமான கரீபி ஹட்டாவ் ஹிந்தி வேர்ட், கரீபினா வறுமை, ஹட்டாவ் அப்படின்னா ஒழிக்கிறது. ஸோ இதோட இது வந்து முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. அதாவது என்ன அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு எக்கனாமிக் க்ரோத்தை வந்து கொடுக்கணும், எக்கனாமிக் வைஸ் நம்ம டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதையும் இந்த திட்டத்தின் மூலியமா கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லிட்டோம், ஆல்ரெடி இது வந்து சக்சஸ் 5.2 இருந்து 5.7% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அடுத்தது 7th 5-year plan, 7வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ இதோட இயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1985 to 1990. ஸோ இதோட டார்கெட்டட் ரேட் என்ன அப்படின்னா 5.0. ஆனால் நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருப்போம் அப்படின்னா 6.0 வந்து நம்ம ரீச் ஆயிருப்போம். அப்போ 7th 5-year பிளானும் சக்சஸ் தான். ஸோ இதுல என்ன முக்கியமான நம்மளுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ஏதோ அது முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது, செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கானமி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட். அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். இப்போ நம்ம முன்னாடியே வந்து என்ன பார்த்துட்டோம், 6th 5-year பிளான்ல நம்மளுக்கு வறுமை வந்துருச்சு. அப்படி வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே சோர்ஸ் நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த 1985 to 1990 நம்ம என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, இந்த ஸ்கீம்ஸ் மூலமா எப்படி நம்ம வறுமையை ஒழிச்சிருப்போம், வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருப்போம் அப்படிங்கறது இதுக்கு முன்னாடியான ஒரு வீடியோல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்துருங்க. அப்போ என்னென்ன நம்மளுக்கு வீடியோ பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ தன்னிறைவு பொருளாதாரத்தையும் வேலை வாய்ப்பும் வழங்கணும் அப்படிங்கிறது இதோட முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரைவேட் செக்டர்ஸ்க்கு, அதாவது பொதுத்துறைக்கும் மேலா தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுச்சு. ஸோ பிரைவேடைசேஷன் இங்க கொண்டு வராங்க. எதனால அப்படின்னா எல்லாமே கவர்மெண்ட் ஓரியன்டா, கவர்மெண்ட்டை சார்ந்து மட்டுமே இருக்கிறது மூலியமா நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய சிக்கல்கள் கவர்மெண்ட்டுக்கு வருது. அதனால பிரைவேட் செக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து மொத்தமா நம்மளுடைய நாட்டை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது இதுல முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஸோ தனியார் துறையோட வெற்றியாகவும் இது அமைஞ்சிருக்கு. எதனால அப்படின்னா பிரைவேட் செக்டர்ஸ்க்கு ஒரு ரெகக்னைசேஷன் கொடுக்குறாங்க, அவங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் இது வழிவகை பெய்யுது. ஸோ அப்படி பார்த்தோம்னா இதோட டார்கெட் ரேட் அப்படிங்கிறது 5.05% வச்சிருந்தாங்க. ஆனால் நம்ம 6% வந்து ரீச் ஆயிட்டோம். இதுக்கு அப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா ஆனுவல் பிளான்ஸ் வருது. ஸோ இந்த ஆனுவல் பிளான்ஸ் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய அப்போ அந்த 7th 5-year பிளான்ல இப்போ நம்ம இந்திரா காந்தி பீரியட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொன்னா 85 to 86 இந்த பீரியட் ராஜீவ் காந்தி இஷ்யூஸ் வருது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா அரசியல் சார்ந்த சூழல்கள், பிரச்சனைகள் நிறைய நம்மளுக்கு ஏற்படுது. அந்த ஒரு ப்ராப்ளம்னால இந்த 8th 5-year பிளானும் கம்ப்ளீட்டா நம்மளால செயல்படுத்த முடியல. இதனால 1990 to 91, 91 to 92, 91 to 92 ஓராண்டு திட்டங்களாக வகுக்கப்படுது. ஸோ இது வந்து இந்த ஆண்டு திட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ என்ன ரீசன்னால நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, சோஷியல் இஷ்யூஸ், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வருது. ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளீட்டா முடியாம 90 to 91, 91 to 92 திருப்பியும் ஆனுவல் பிளான்ஸா கொண்டு வராங்க, ஓராண்டு திட்டங்களா. நெக்ஸ்ட் ஒன் 8th 5-year பிளான். ஸோ 8th 5-year பிளான் அப்படிங்கிறது எப்படின்னா 1992 to 1997 கொண்டு வந்திருக்காங்க. இதோட டார்கெட் ரேட் என்ன அப்படின்னா 5.6%, அச்சீவ்டு ரேட் என்ன அப்படின்னா 6.8%. ஸோ இதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா 8th 5-year பிளான்ல வேலை வாய்ப்புக்கும், கல்விக்கும், சமூக நலம் போன்ற மனித வள மேம்பாடு, இது வரைக்கும் மனுஷனுடைய பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது முதல் முறையா ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி ஹியூமன் ரிசோர்ஸஸோட டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட்ஸ், எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த், ஸோ வேலை வாய்ப்புக்கும், கல்விக்கும், சமூக நலத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படுது. ஸோ இந்த திட்ட காலத்துல இந்தியாவிற்குன்னு சொல்லிட்டு ஒரு புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வராங்க. அதுதான் என்ன அப்படின்னா 1991 நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லிட்டோம், LPG அப்படிங்கறத நம்ம கொண்டு வரோம். ஸோ லிபரலைசேஷன்,
பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், இந்த எல்பிஜி அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய எக்கனாமிக், அதாவது பொருளாதார கொள்கையே வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ எக்கனாமிக் பாலிசியே வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகுது. இது மூலமா 5.6 நம்ம டார்கெட் வைக்கும்போது 6.8% இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நம்ம அங்க முதல்ல பார்த்தோம் 7th 5-year பிளான்ல பிரைவேட் செக்டர்ஸ்க்கும் சொல்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரைவேட் செக்டர்ஸ் எதனால அப்படின்னா நம்மளுடைய இந்தியா கம்ப்ளீட்டாவே 91ல இதுக்கு மேல முடிஞ்சிருச்சு, நம்ம அழிஞ்சிருவோம் அப்படின்னு மற்ற மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ அப்ப இருந்தக்கூடிய நம்மளோட பிஎம் வந்து இந்த எல்பிஜி அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. ஸோ எல்பிஜி மூலமா 1991ல எல்பிஜி கொண்டு வரது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் இந்தியா வந்து வளர ஆரம்பிக்குது. ஸோ அதுல இருந்து தான் நம்ம அது வரைக்கும் நம்ம டெவலப்டு கண்ட்ரி ஆல்மோஸ்ட் நம்ம இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டாலர்ஸோட ரேட்டும் ருபீஸோட ரேட்டும் ஈக்குவலாவே இருந்தது. டாலர்ஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியாவே இருந்தது இந்தியன் ருப்பியா கன்சிடர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அவங்களுடைய க்ரோத் அதிகமாக ஆக நம்மளுக்கும் நிறைய பிரச்சனை வந்தது. ஸோ 91ல இதை சார்ட் அவுட் பண்றதுக்காக கொண்டு வந்ததா எல்பிஜி. ஸோ இப்படி எல்பிஜி மூலமா என்ன ஆகுது, நம்மளுடைய நாடு பொருளாதார வழக்குல இன்னுமே அதிகமான முன்னேற்றம் காணுது. நெக்ஸ்ட் 9th 5-year பிளான். 9th 5-year பிளான் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1997 to 2002. ஸோ இதுல என்ன நம்ம டார்கெட் வச்சிருக்கோம் அப்படின்னா 7.0. எவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5.6%. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இதுவும் ஆஸ் பர் யூஷுவல் நம்மளால வந்து நம்ம ரீச் பண்ணக்கூடிய டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியல. ஸோ 9th 5-year பிளானும் ஃபெயிலியர்ல போய் முடியுது. ஸோ இது எதனால அப்படின்னா இதுல எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா growth with justice and equity. ஸோ சமூக நீதியோட கூடிய சமமான வளர்ச்சிக்கு தான் இது ரொம்ப முக்கியமான அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சமூக வளர்ச்சி மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஜஸ்டிஸ் கொடுக்கணும். இவங்க ஒரு சாராருக்கு நம்ம அநீதியும் இன்னொரு சாராருக்கு வந்து முக்கியத்துவமும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இதோட முக்கிய நோக்கமா சமூக நீதியுடன் கூடிய சமூக வளர்ச்சி அப்படிங்கறத இந்த இதுல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட டார்கெட் அப்படிங்கிறது 5%, 7% அப்படிங்கிறது நம்ம ரீச் பண்ணது 5.6%. ஸோ இது வந்து 9th 5-year பிளான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. 10th 5-year பிளான். ஸோ 10th 5-year பிளானை பொறுத்த வரைக்கும் 2002 to 2007 இம்ப்ளைட் பண்றாங்க. ஸோ இதோட அச்சீவ் டேட் என்ன அப்படின்னா அதை டார்கெட் டேட் நம்மள 8.0, அச்சீவ் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 7.2%. ஸோ இதுல என்ன அப்படின்னா அடுத்த 10 ஆண்டுகள்ல நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கறத நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான், அதாவது 2 மடங்காக உயர்த்தணும் அப்படிங்கறது அதோட முக்கியமான டார்கெட். ஸோ இந்த திட்டம் 2012ஆம் ஆண்டுல வறுமை விகிதத்தை வந்து 15% குறைக்கும் அப்படிங்கக்கூடிய குறிக்கோள் நம்ம கொண்டு வந்திருந்தோம். ஸோ வறுமை வந்து நம்மளால ஒழிக்கவே முடியல, அட்லீஸ்ட் நம்ம ஒரு % பேஸ்ல நம்ம கம்மி பண்ணுவோம் அப்படிங்கறத டார்கெட்டா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதோட டார்கெட் 8.0, ஆனா நம்மளால 7.2% ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆயிட்டோம். ஆனா நம்மளோட அச்சீவ் டேட் வந்து செய்ய முடியல. நெக்ஸ்ட் 11th 5-year பிளான். ஸோ 11th 5-year பிளான் எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 2007 to 2012. இதோட டார்கெட் ரேட் அப்படின்னா 8.1%, நம்ம அச்சீவ் ரேட் அப்படின்னா 7.9%. ஸோ ஆல்மோஸ்ட் சக்சஸ்ஃபுல். ஒரு 2.2% தான் நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஆனா இதோட முக்கியமான நோக்கம் என்னவா அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் growth, அதாவது விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த 11th 5-year பிளான்ல கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது மூலமா ஒரு சஸ்டெயின் கோல் இருக்கணும், ரொம்ப இன்க்ளூசிவா நம்மளோட growth இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த 11th 5-year பிளான். ஸோ இது ஆல்மோஸ்ட் சக்சஸ் நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் 12th 5-year பிளான், 12வது 5-ஆண்டு திட்டம். ஸோ இது 2012 to 2017 கொண்டு வரோம். இதோட டார்கெட் என்ன அப்படின்னா 8.0. ஸோ இதோட 8% நம்ம டார்கெட் ரேட் வச்சிருந்தோம். இதுல அச்சீவ் ரேட் இல்லை. எதனால அப்படின்னா இந்த 2015ல நம்ம இந்த டார்கெட் இந்த 5-year பிளான்ஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷனை தூக்கிட்டு நித்தி ஆயோக் அப்படிங்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்ல நம்ம பிளானிங் கமிஷனை கொண்டு வந்திருந்தாங்க நம்மளோட பிஎம் நரேந்திர மோடி. ஸோ இதோட என்ன முக்கியமான ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி, அதாவது ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் growth. வெறும் சட்டனை ஒரு விஷயத்துக்காக ஃபோக்கஸ் பண்ணி அது மட்டும் நம்ம growth ஆகாம மொத்தமா பேஸ்ல இருந்து ஒரு சஸ்டைனபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கறத வந்து டார்கெட்டா வச்சிருந்ததா இந்த 12th 5-year பிளான். ஸோ 8.1% நம்ம வச்சிருந்தோம், ஆனா 7.9% தான் ரீச் ஆச்சு. எதனால அப்படின்னா அதுக்கு நடுவில் நம்ம நித்தி ஆயோக் கொண்டு வந்துட்டனால. ஸோ இந்த மாதிரி 5-year பிளான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2015ல Jan 1 அன்னைக்கு நித்தி ஆயோக் தொடங்குறது மூலமா முடிவுக்கு வந்துச்சு. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு 30 years ஆஃப் பிளான்ஸ் இருக்கு நித்தி ஆயோக் மூலமா. இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் வேணா இம்பல்ஸ் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.